அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சுற்றி வளைத்து நேரத்தை வீணடிக்காமல் உண்மையை உரைக்க சொல்வதே இந்த வீடியோவின் நோக்கம். இஸ்லாத்தின் கொள்கைகளை கடைபிடித்து வரும் கடைபிடிக்காதவர்களும் நன்கு அறிந்த விஷயம், முஸ்லிம்களுக்கு நாய்கள் என்றால் அறவே பிடிக்காது. சிலர் நாய்கள் வளர்ப்பது ஹராம் தடுக்கப்பட்டுள்ளது, சிலர் நாய்கள் வளர்ப்பது வெறுக்கப்பட்டுள்ளது. மேலும் சிலர் நாய்கள் நக்கினாலோ அல்லது உரசினாலோ 7 முறை குளிக்க வேண்டும். இப்படி பல வகையான செய்திகளை நாம் கேட்டு வளர்ந்திருப்போம். இவை எல்லாமே பொய்கள், வடிகட்டிய கடைந்தெடுத்த பொய்கள். அப்பொழுது உண்மை என்ன? உண்மை என்னவென்று தெரிந்தால்தான் யார் சொல்வது உண்மை, யார் சொல்வது பொய் என்று நம்மால் வேறுபடுத்தி பார்க்க முடியும். நாம் இதனை படிப்படியாக ஆராய்வோம். குர்ஆன் நாய்கள் பற்றி என்ன கூறுகிறது? ஹதீஸ் நாய்கள் பற்றி என்ன கூறுகிறது? அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை வைத்து நம்முடைய அறிவை கொண்டு அதை ஆராய்வது. பின்னர் நாய்களுடைய பயன்கள். இப்படி படிப்படியாக நாம் இதனை ஆராய்ந்தால் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவுக்கு பின்னர் நாம் இறைவன் நாடினால் ஒரு நல்ல முடிவை நோக்கி போவதற்கு உபயோகமாக இருக்கும். முதலில் குர்ஆனில் நாய்கள் 6 முறை நாய்கள் என்ற வார்த்தை பயன்பட்டிருக்கிறது. முதலில் அந்த 5வது அத்தியாயம் 4வது வசனம், 7வது அத்தியாயம் 176வது வசனம், பின்னர் 18வது அத்தியாயம் 18வது வசனம், 18வது அத்தியாயம் 22வது வசனம். அதில் நாய் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. குர்ஆனில் 7வது அத்தியாயம் 176வது வசனம். அதில் நாயுடைய தன்மையை பற்றி கூறியிருக்கிறது. அதனால அதை விட்டுவிடுவோம். நாயுடைய தன்மை என்றது என்ன? அது நாம் அதனை அடித்தாலும் நாம் அதை வெறுத்தாலும் அது வாலாட்டி கொண்டு நம்மிடமே இருக்கும் அப்படின்ற அந்த நாயுடைய அந்த தன்மையை பற்றி இறைவன் குர்ஆனில் தெளிவாக கூறுகிறார். அடுத்தது 5வது அத்தியாயம் 4வது வசனம். அதில் வேட்டைக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்கள் கொண்டு வரும் உணவுப் பொருட்களை நாம் உண்ணலாம் அப்படி என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கு. அடுத்தது 18வது அத்தியாயம் 18வது வசனத்திலிருந்து 18வது அத்தியாயம் 22வது வசனம் வரை 4 முறை நாய் என்ற வார்த்தை குர்ஆனில் வருகிறது. 6 முறை நாய் பற்றி குர்ஆன் சொல்லும் போது ஒரு முறை கூட நாய் ஹராம், நாய் தடுக்கப்பட்டுள்ளது, நாய் நஜீஸ் என்று எங்குமே கூறவில்லை. 18வது அத்தியாயம் 13வது வசனம் நாய் வைத்திருந்த அந்த இளைஞர்களை பற்றி இறைவன் கூறும்பொழுது, அவர்கள் இறைவனை நம்பினார்கள் மற்றும் இறைவன் அவர்களை நேர்வழியின் பால் செலுத்தினான் என்று கூறுகிறார். சரி, முதலில் அந்த இளைஞர்களின் சரித்திரத்தை குர்ஆனில் உள்ளது போல் அறிவோம். இந்த இளைஞர்களின் சரித்திரத்தை பற்றி வரும்போது இவர்களை 7 ஸ்லீப்பர்ஸ் ஆஃப் எபெசஸ் என்று கூறுகிறார்கள். எபெசஸ் என்ற இடம் துருக்கி நாட்டில் உள்ள ஒரு இடம். இன்றும் துருக்கி நாட்டில் இவர்கள் தங்கிய குகை ஒரு மிக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக உள்ளது. இந்த 7 இளைஞர்கள் பற்றி குர்ஆன் கூறும்போது, இயேசு இறந்த பின் அவருடைய உண்மையான போதனைகளை பின்பற்றி வாழ்ந்த மிக சிலரில் இந்த இளைஞர்கள் இருந்தனர். ஆனால் நைசின் கூட்டமைப்பு கூடி இயேசுவை கடவுள் என்று அறிவித்த பின்னர் இவர்கள் தங்களுடைய உயிர்களை காத்துக்கொள்ள வேறு இடத்தினை நோக்கி தஞ்சம் புறப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் இந்த குகையில் தஞ்சம் புகுந்தார்கள். இப்படிப்பட்ட உயிர் பிழைக்க ஓடிய ஓட்டத்திலும் தங்களுடன் தங்களுடைய நாயையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். நாய்கள் பற்றிய குறிப்பு இல்லாமலேயே இந்த இளைஞர்களின் சரித்திரம் முழுமையடைந்திருக்கும். ஆனால் இந்த சரித்திரம் குர்ஆனில் இடம்பெறும் பொழுது ஏன் 4 முறை நாய் பற்றிய குறிப்பு உள்ளது? ஏன் நாய் நஜீஸ் அல்லது வெறுக்கத்தக்கது என்ற ஒரு சிறிய குறிப்பு இல்லை? இறைவன் இதனை கூற மறந்து விட்டிருக்கலாம். ஆனால் 20வது அத்தியாயம் 52வது வசனம் என்ன சொல்கிறார் என்றால், இறைவன் எதனையும் மறப்பதில்லை என்று கூறுகிறார். இது எல்லாம் சிறிய விஷயம், ஆனால் குர்ஆனில் கூறவில்லை என்று கூட கூற முடியவில்லை. ஏனென்றால் 2வது அத்தியாயம் 26வது வசனம் இறைவன் எந்த சிறிய விஷயத்தையும் கூற வெட்கப்படுவதில்லை என்று தெளிவாக கூறுகிறார். நபி நாய்களை தடை செய்தார் என்ற கூற்றுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை. அவர் குர்ஆன் கூறுவதை பின்பற்றி நடந்தார் என்று நாம் முழுமையாக நம்புகிறோம். நபிக்கு எதனையும் தடை செய்யும் உரிமை இல்லை என்று குர்ஆன் 66வது அத்தியாயம் 1வது வசனத்தில் கூறுகிறது. இறைவன் தடை செய்யாததை நபி தடை செய்யக்கூடாது என்று தெள்ளத் தெளிவாக குர்ஆன் எடுத்துரைக்கிறது. ஆக மொத்தம் குர்ஆனில் நாய் வளர்ப்பதற்கு எந்த தடையும் இல்லை. குர்ஆன் நாய் வளர்ப்பதை
தனிநபர் சுதந்திரத்திற்கு விட்டுவிட்டது. இதில் எந்த மார்க்க நிர்பந்தமும் இருக்கக்கூடாது. பிடித்தவர்கள் வளர்க்கலாம், பிடிக்காதவர்கள் வளர்க்க தேவையில்லை. நாய் வளர்ப்பதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் துளியளவும் தொடர்பில்லை. சரி, பிறகு இது எங்குதான் இதனுடைய மூலம் எங்குதான் இருக்கிறது? எங்கிருந்து இந்த வெறுப்பு, இந்த காழ்ப்புணர்ச்சி, இந்த கோபம் நாய்களின் மேலே, எது இதனுடைய மூலம் அப்படின்னு பார்த்தா, மேற்கூறிய உதாரணம் கொண்டு சரி பார்த்து இப்போ ஆராய்ச்சி செஞ்ச விஷயத்தை வச்சு பார்த்தா நமக்கு நல்லா தெரியுது, குர்ஆனில் நாய்கள் பற்றிய எந்த தடையும் இல்லை என்று. முஸ்லிம் மக்களின் நாய்களிடத்தில் ஏன் இந்த வெறுப்பு? பரம்பரை பரம்பரையாக, வழி வழியாக, வாழையடி வாழையாக வளர்ந்து பெருகி வரும் இந்த காழ்ப்புணர்ச்சிக்கு, இந்த வெறுப்புணர்ச்சிக்கு என்ன காரணம்? நெருப்பு இல்லாமல் புகையது. இதன் மூலத்தினை சிறிது ஆராய்வோம். குர்ஆனிற்கு அடுத்தபடியாக முஸ்லிம் மக்களிடம் வழி வழியாகவும் வாய் வழியாகவும் மிக அதிகமாக புழங்குவது ஹதீஸ் எனப்படும் நபிமொழி வந்த வார்த்தைகள். முஸ்லிம் மக்கள் இதனை தங்களது வாழ்க்கையை வழிகாட்டியாக ஏற்று நடந்து வருகின்றனர். முஸ்லிம் புத்தகம் 2, ஹதீஸ் நம்பர் 469. நாய் ஒரு பாத்திரத்தில் வாய் வைத்து விட்டால் அதனை கொட்டிவிட்டு அந்த பாத்திரத்தை 7 முறை சுத்தம் செய்யுங்கள். புக் நம்பர் 2, ஹதீஸ் நம்பர் 471. நாய் ஒரு பாத்திரத்தை நக்கிவிட்டால் அதனை 7 முறை தண்ணீரால் கழுவ வேண்டும். முதல் தடவை மண்ணை விட்டு கழுவ வேண்டும். அங்கிருந்து 2 ஹதீஸ் தான். அதுக்கப்புறம் அதே புத்தகம் 2 தான், ஹதீஸ் நம்பர் 473. 7 முறை தண்ணீரால் கழுவ வேண்டும், 8வது தடவை மண்ணை விட்டு கழுவ வேண்டும். முஸ்லிம் மக்கள் எதனை தேர்வு செய்வார்கள்? இந்த முரணை எப்படி சரி செய்வார்கள்? முதல் முறை என்று சொன்னவர் பொய் உரைத்தாரா, 8வது முறை என்று சொன்னவர் பொய் உரைத்தாரா? இதை எப்படி நீங்க எது உண்மைன்றது உங்களுக்கு எப்படி தெரிய வரும்? அதே ஹதீஸ்ல புக் 2 473 நபி நாய்களை கொல்லுமாறு உத்தரவிட்டார் என்று கூறுகிறார்கள். குர்ஆன் என்ன சொல்றது பாப்போம். 6வது அத்தியாயம் 38வது வசனம், பிராணிகளும் பறவைகளும் நம்மை போன்ற இனமே என்று கூறுகிறது. 42வது அத்தியாயம் 29வது வசனம், வானங்கள், பூமி மற்றும் அவற்றில் பரவி இருக்கும் உயிரினங்கள் இறைவனின் சான்றுகள் என குர்ஆன் கூறுகிறது. இது மட்டுமா? கருப்பு நாய் ஷைத்தான் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது உலகில் உள்ள எல்லா கருப்பு நாய்களை கொன்றுவிட்டால் ஷைத்தான் இறந்து விடுவானா? குர்ஆன் ஷைத்தானை விட்டு எப்படி பாதுகாப்பு தேடுவது என்று 23வது அத்தியாயம் 97-98வது வசனம் சொல்லுது. ஷைத்தானுடைய தூண்டுதல்களிடமிருந்து இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். கருப்பு நாய்களை கொல்வதால் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட முடியாது. அப்படி கொன்றால் நம் மீது பிராணி வரை சட்டம் போட்டு விடுவார்கள். பிறகு நாம் காவல்துறையிடமிருந்து தான் பாதுகாப்பு தேடி நீதிமன்றங்களுக்கு அலைய வேண்டியிருக்கும். நீங்கள் கருப்பு நாய்களை கொல்லுங்கள், அதற்காக சிறைச்சாலை செல்லுங்கள். அது உங்களுடைய தனிநபர் விருப்பு வெறுப்பு சம்பந்தப்பட்டது. ஆனால் அதற்கு இஸ்லாமிய மார்க்க அடையாளம் கொடுக்க முயற்சிக்காதீர்கள். குர்ஆனில் 35வது அத்தியாயம் 27 மற்றும் 28 வசனங்களில் கரிய நிறம் பற்றியும் குறிப்பு உள்ளது. ஆனால் கரிய நிறம் ஷைத்தானின் நிறம் என்று எங்கும் இறைவனால் குறிப்பிடப்படவில்லை. 16வது அத்தியாயம் 13வது வசனம், நிறங்களை கொண்ட இறைவனின் படைப்புகள் படிப்பினை பெறும் சமுதாயத்திற்கு சான்றாக உள்ளன. அதாவது இறைவனுடைய படைப்பு, இந்த நிறங்கள் எல்லாமே ஒரு இறைவனுடைய ஒரு அத்தாட்சி, ஒரு சான்றாக நமக்கு இறைவன் எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமா? எல்லா உயிரினமும் அதனுடைய நிறங்களும் இறைவனின் சான்றாகவே உள்ளது. 35வது அத்தியாயம் 27-28 வசனம், இறைவனை அஞ்சி நடப்பவர்கள் ஏன் அறிவாளியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் மனிதர்கள், விலங்குகள், கால்நடை, பிராணிகள் மற்றும் அதன் பல்வேறு நிறங்கள் இறைவன் படைப்பாக அறிந்து ஏற்றுக்கொள்பவர்கள் அறிவாளியாக இருக்கிறார்கள். நிறங்களில் வேற்றுமை பாராட்டினால் நாம் உண்மையில் நிறங்களை குறை சொல்லவில்லை, அந்நிறங்களை படைத்த இறைவனை குறை கூறுகிறோம்.